ஏண்டா விஜய், உன் உடம்புல போட்டு இருக்கிறியே காக்கி சட்டை, அது நான் உனக்கு கொடுத்த பிச்சை. அத போட்டுக்கிட்டு என் மகனை இந்த அடி அடிச்சிருக்கியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? சார், நியாயத்தை பத்தி நீயா பேசுற? கவர்மெண்ட் கொடுத்த பதவியை மறந்துட்டு நீதி நியாயத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு உன் பின்னாடி கைகட்டி நின்ன ஒரே பாவத்துக்காக என் பெண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டான உன் பையன். அது எந்த விதத்திலயா நியாயம்? இப்ப சொல்லுங்க சார், உங்க மகன் செஞ்ச அநியாயத்துக்கு அவனை அடிச்சு கொல்லாம உங்க முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்க எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததுதான் சார். விஜய், இவனுக்கு சார்கர்னு மரியாதை கொடுக்காத. இவன் செஞ்ச அநியாயம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. நிறுத்து. பாதிக்கப்பட்டவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டு எந்த முடிவுக்கும் வராத. என் பையன் ஏதாவது தப்பு பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் வச்சிருக்கிறியா? இருக்கு சார். கேசட் தானே? ஆமா. சக்தி இல்லையே சிவம் இல்லை. என்னப்பா, என் பையன் திருவிளையாடல் சொன்னீங்க, சிவபெருமான் திருவிளையாடல் நடக்குது. நல்லாவே நடிக்கிறீங்க சார். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட உண்மை பேசாம இருந்தது காரணமே நீங்க எங்கிட்டயாவது போய் பேசாம இருப்பீங்கன்றதுக்காக தான். இனிமே உங்க திருவிளையாடலுக்கு ஒரு முடிவு கட்ட. இவனை உங்க கைக்குள்ளியா வச்சுக்கிட்டு கேசட்டியா மாத்துறீங்க. ஒரிஜினல் கேசட் எங்கிட்ட இருக்கு. அதை எங்க போட்டு காட்டணுமோ அங்க போட்டு காட்டுறேன். சார், பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தைரியமா பெரிய இடத்துல மோதி இவங்களை கைது பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு நேர்லயே எங்களை பாராட்ட வந்திருக்கீங்க. இந்த நல்ல மனசு உங்களை தவிர வேற யாருக்கும் வராது சார். எங்களை மாதிரி போலீஸ்காரனுக்கு பணமும் பதக்கமும் தர முடியாத சந்தோஷத்தை உங்களை மாதிரி மேலதிகாரியோட பாராட்டு தான் சார் தரும். சாரி மிஸ்டர் விஜய், உங்களை பாராட்டுறதுக்காக நான் இங்க வரல. உங்ககிட்ட அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கடுமையா நடந்துகிட்டு இருக்காங்க. ஐம் சாரி. உங்க ரெண்டு பேர் மேலே எந்த கேஸும் இல்ல. யூ கேன் கோ. தேங்க்யூ. தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர், உனக்கு தான் பதவி போயிடுச்சுல, வட்டா. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே உங்க ரெண்டு பேரையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. என்னப்பா இன்ஸ்பெக்டர், பாத்தியா வேலை கோவிந்தாவா? அது தர்ம நியாயம் பேசுறது 2 பேரு என்ன உள்ள வச்சுட்டானுங்க, உன்னை வெளியே அம்போடு நிக்க வச்சுட்டானுங்க. குற்றவாளிங்க உள்ள இல்லப்பா, வெளியே தான் இருக்கானுங்க. அன்னைக்கு என்ன பெருசா பீத்திக்கிட்டிய, உன் சட்டத்தால குற்றவாளி எல்லாம் கிழிச்சிருவேன் வவுந்துருவேன்னு. இப்ப என்னடாச்சு? இப்ப சொல்றேன்டா, ரவுடிஸ்ட ஒழிக்கணும்னா உன் சட்டம் மட்டும் போதாது, என்ன மாதிரி ஒரு ரவுடியும் தேவை. சத்தம் போட்டவங்க வாய் அடக்கிட்டீங்க, எங்க பதவியை பறிச்சிட்டீங்க. உங்களுக்கு மட்டும் இந்த அதிகாரம் எத்தனை நாளைக்கு சார்? பெரிய இடத்து பசங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற நீங்க அவங்களுக்கு எதிரியா மாறிட்டா அடுத்த நிமிஷமே எங்க நிலைமை தான் சார் உங்களுக்கும். வீட்டுக்கு வெளியே காக்கி சட்டம் மாடி நிக்கிறானே குறுக்கா, அவங்க கூட வீட்டுக்கு வரவங்களை தைரியமா வெளியே நிறுத்தி நீங்க யாரை பார்க்கணும் கேட்கறான் சார். அந்த தைரியம் சுதந்திரம் கூட நம்ம கிடையாது சார். அதுக்கப்புறம் எதுக்கு சார் இந்த ட்ரெஸ் எல்லாம்? மேல சாவி கொடுத்து ஆடுற பொம்மை மாதிரி தான் சார் நம்ம நடத்துறாங்க. ஒரு அரசாங்க டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணா எல்லா டாக்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. அந்த ஒத்துமை கூட நமக்கு இல்ல சார். தப்பு பண்ணாத ஒரு வக்கீல் அரசாங்கம் பழிவாங்கன்னா எல்லா வக்கீலும் ஒன்னா சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்க. அந்த ஒற்றுமை கூட நமக்கு இல்ல சார். பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி நாம இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும். அவங்க முன்னாடி நாம வந்தா அதோட அவங்க ஆட்டம் க்ளோஸ். நீங்களாம் என் பின்னாடி வரதா இருந்தா அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் நாம எல்லாம் சேர்ந்து முடிவு கட்டலாம். கடமை செஞ்ச போலீஸ்காரங்களை இந்த கவர்மெண்ட் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுது. இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் ஏற்படாதுன்றது என்ன சார் நிச்சயம்? That's enough. I've listened to you quite a bit. Now get going.